இங்க ஒரு வழியா சரவணன் தன்னுடைய அப்பா கிட்ட மட்டும் விஷயத்த சொல்லாம, இங்க பழனிவேலுக்கும், செந்திலுக்கும் மாத்தி மாத்தி கால் பண்ண, அவங்க நெறைய ஒர்க்கா இருக்கிறதுனால ஃபோன் அட்டெண்ட் பண்ண முடியல. அதனால இங்க கதிருக்கு கால் பண்றாங்க. கதிருக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்றாங்க. இதனால கதிரும் வீட்டுக்கு போயிட்டு தன்கிட்ட இருக்க எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லி தேடுறாங்க. ஆனா அவர்கிட்ட 5000 தான் இருக்கு. தன்னுடைய ஃப்ரெண்டு மூலமா அவங்களுக்கு ஒரு 5000 கிடைக்குது. மொத்தம் 10,000 தான் அவருக்கு கைக்கு கிடைச்சிருக்கு. 21,000ன்னு அண்ணன் சொன்னுச்சு. மீதி 11,000 பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம செந்தில் கிட்ட வேற ஏற்கனவே சொன்னதுனால அவரும் வெளியில எங்கேயாவது என்னால முடிஞ்சதை தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவருக்கும் வெளியில எங்கேயும் பணம் கிடைக்கல. கடைசியில இங்க தன்னுடைய மாமா கிட்ட கேட்க போனா, ஏற்கனவே என்கிட்ட இருந்து நீங்க பணத்தை இங்க சரவணன் பிறந்த நாளுக்காக எடுத்து செலவு பண்ணிட்டீங்க. இப்போ என் கையில சுத்தமா காசு இல்ல. மத்த இடங்கள்ல போய் வேலை பார்த்தாலாவது சம்பளம்னு ஒண்ணு சொல்லி கொடுப்பாங்க. இங்க எங்களுக்கு அதுவுமே கிடையாது. சும்மா ஏதோ போய் வேலைக்கு நின்னுட்டு வர மாதிரி தான் இருக்கே தவிர கைக்கு காசுன்னு உங்க அப்பா எங்களுக்கு கொடுக்கறது கூட கிடையாது. இதுல எங்கடா நாங்க சேர்த்து வைக்கிறதுன்னு எங்க பழனிவேல் வேற சொல்ல, இப்போ என்ன மாமா பண்றது? அங்க அண்ணன் வேற ஹோட்டலுக்கு வெளியில நின்றுகிட்டு இருக்கு. எவ்வளவு நேரம் தான் நிக்க முடியும்? பாவம் அண்ணன், எப்படியாவது பணத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இங்க கதிரும் செந்தில் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அங்க நிக்கிற தங்கமயிலும், இன்னும் எவ்வளவு நேரம் தான் மாமா நம்ம இங்க நின்றுட்டே இருக்கிறது? எனக்கு நிக்கிறதுக்கே கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கு மாமான்னு சொல்ல, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப அசிங்கமா இருக்குன்னு சொல்றதுனால என்ன மயில ஆக போகுது அப்படின்னு சரவணனும் சொல்றாங்க. சரவணன் பேசின உடனே அப்படியே வாயை மூடிட்டு நின்றுட்டு இருக்காங்க மயிலும். ஒரு வழியா இங்க கதிரால பணம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இங்க கொடுத்துட்றாங்க. இது இங்க மயிலுக்கும் தெரியல. மயிலு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. அப்பாடா, ஒரு வழியா பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு. ஆனா யார் கொடுத்தாங்க என்னன்றத சரவணனும் சொல்லாம, எனக்கு பணம் வந்துடுச்சு, நான் போய் கட்டிட்டு வரேன்னு சொல்ல, மாமா மாமா ஒரு நிமிஷம்னு சொல்றாங்க. இரு மயிலு, எவ்வளவு நேரம் வெளியில நிக்கிறதுன்னு சொன்னல, கொஞ்ச நேரம் நில்லு, நான் போய் இப்ப கட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. எப்படியோ இங்க யார்கிட்ட எப்படி பேசினாரோ தெரியல. ஆனா பணம் கிடைச்சிருச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். யார்கிட்ட கேட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரி இங்க யோசனையில இருக்காங்க. கண்டிப்பா இங்க கதிர்கிட்டையும் பணம் இருக்காது, செந்தில்கிட்டையும் பணம் இருக்காது. 2 தம்பிங்க கிட்டேயும் பணத்தை வாங்கியிருக்க முடியாது. அப்படி இருக்கப்போ கண்டிப்பா மாமா தான் உதவி பண்ணியிருக்கணும். மாமா என்ன பேசியிருப்பான்னு தெரியல. நம்ம பாட்டுக்கு அதை பத்தி கேட்க போய் திரும்ப இங்க இவரு ஏதாவது கோவப்பட்டு போயிட்டாருன்னா என்ன பண்றது? பேசாம நம்ம அமைதியா இருக்கிறதே நல்லதுன்னு எங்க மயிலும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கேத்தது போல இங்க பணம் எல்லாம் கட்டிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க மயில. அப்பாடா, ஒரு வழியா நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ஆனா இந்த ரூமுக்கு இவ்வளோ காசெல்லாம் அதிகம் தான் மயில் அப்படின்னு சொல்ல, நானும் கூட எதிர்பார்க்கவே இல்லை மாமா, 5000 தான் நினைச்சேன். நான் தான் மாமா தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்ல, பரவாயில்ல மயிலு விடு, அதான் இப்போ ரூமுக்கு வந்துட்டோம்ல, பேசாம அதை பத்தி யோசிக்காம இரு, அதுவே போதும்னு சொல்லு. அது மட்டும் இல்லாம அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி விஷயத்தையும் சொல்லிடு, அவங்க வேற பதறி அடிச்சு போயிருப்பாங்கன்னு இங்க சரவணன் சொல்றாங்க. சரி மாமா, நான் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன்னு இங்க தங்கமயிலும் சரவணன் கிட்ட சொல்லிட்டு ஃபோன் எடுத்துட்டு போறாங்க. ஃபோன் எடுத்து, என்னடி மயிலு என்னாச்சு, பணம் கட்டிட்டாரா இல்லையா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் கட்டிட்டாருமா அப்படின்னு சொல்றாங்க. அதானே பார்த்தேன், இல்லைன்னா ஒரு வழி பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்ல, என்னம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ, அதுவும் ஏன் புருஷனை பார்த்துன்னு சொல்ல, உன் புருஷனை நான் என்னடி பேச போறேன், அவருக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா தானே புரிய வரும், புரியிற மாதிரி எடுத்து சொல்லியிருப்பேன்னு சொல்ல வந்தேன்னு சொல்றாங்க. சரிம்மா, நீ அவர்கிட்ட எதுவும் கடுமையா பேசலைன்னு சொல்ல, அதெல்லாம் நான் ஒன்றும் பேசலடி, அதான் உங்க அப்பா திரும்ப ஃபோன் பண்ணி விஷயத்தை பத்தி பேசினாரே, நானே பணம் போட்டு வரேன்னு சொன்னாரு, ஆனா அதுக்கெல்லாம் மாப்பிள்ளை சம்மதிக்க மாட்டாருன்னு இங்க உங்க அப்பான்றது நல்லாவே புரிஞ்சு வச்சிருப்பாரு போல, அதனாலதான் அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியமும் சொல்றாங்க. சரிம்மா, பணமெல்லாம் கட்டியாச்சு, இப்போ நாங்கள் ரூம்க்கு வந்துட்டோம்னு சொல்ல, சரி மயிலு, நான் சொன்னது மட்டும் ஞாபகம் இருக்கட்டும், நீ பார்த்து பத்திரமா நடந்துக்கோ, இதுக்கப்புறம் பிரச்சனை வராமல் இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி, யார் தான் பணம் கட்டுனதுன்னு கேட்குறாங்க. தெரியலம்மா, நான் அதை பற்றி அவர்கிட்ட கேட்கல, கேட்கக்கூட கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, அதனால தான் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்குன்னு சொல்ல, சரி சரி, எப்படியும் சம்மந்தி தான் கட்டியிருப்பாரு, வேற யாரு கொடுக்க போறா, அவருக்கு கொடுக்குற அளவுக்கு யார் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே பாக்கியமும் ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தங்கமயிலும் ரொம்ப சந்தோஷமாக உள்ளே வராங்க. ஃபோனை வச்சுட்டு தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்படியா, அது சரி, நல்ல வழியாக பணம் வந்துடுச்சுல, அது வரைக்கும் சந்தோஷம்தான். சரி சரி, அவங்க சந்தோஷமாக அங்கே 2-3 நாள் ஹாப்பியாக இருந்துட்டு வரட்டும், நீ அடிக்கடி ஃபோன் போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காத, வீட்டில் இருந்தாலாவது ஃபோன் பண்ணலாம், வெளியில் போயிருக்காங்கல்லன்னு சொல்ல, எல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் என்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு எங்கள் பாக்கியமும் சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போக, இங்கே தங்கமயில் அப்பா யோசனையிலே இருக்காங்க. அதே போல் அங்கே இருக்கிற அங்கே தங்கமயில் உள்ள ரொம்ப ஹாப்பியாக போகிறத பார்த்து சரவணனும், என்ன மயில் இப்போ சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் மாமா, நான் கொஞ்ச நேரத்தில் ரொம்ப பயந்துட்டேன், திரும்ப எங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுவீங்களோன்னு நினச்சேன், நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்கலைன்னு சொல்ல, அது எப்படி மயில் இவ்வளோ தூரம் வந்துட்டு, அதுவும் என்னை நம்பி நீ வந்திருக்க, உன்னை திரும்ப நான் எப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன், அதனால தான் எப்படியாவது பணத்தை அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும்னு தான் பண்ணியாச்சு, இப்போ அதை பற்றி பேசி என்ன ஆக போகுது, பேசாமல் வா, இங்கே இருக்கிறதே 3 நாள் தான், வெளியில் போய் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்ல, இதோ கிளம்பிட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமயிலும் ஓடி போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஒரு ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இங்கே சரவணனும் தங்கமயிலை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கிடையில் இங்கே பார்த்தீங்கன்னா, அப்பாடா, ஒரு வழியாக பணத்தை போட்டாச்சு, இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே
அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இங்க கதிரும். செந்திலும் நல்ல வேலைடா அப்பா போனை நான் பிடுங்கிட்டேன், இல்லைன்னா அப்பாவுக்கு நிறைய விஷயமே தெரிய வந்திருக்கும். மீதி 11,000 பணத்தை இப்படியா அப்பா போன்ல இருந்து நம்ம அண்ணனுக்கு போட்டு விட முடியும்? மெசேஜ் வராதா? இல்ல யாருக்கு அனுப்பணும்ன்றது தெரியாதா? பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும்டா கதிரு. நல்ல வேலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப என்னமோ நம்ம கிட்ட இருக்க பணத்தை போட்டு கொடுத்தாச்சு. இப்போ அந்த பணத்தை திரும்பவும் எங்கேருந்து யாருக்கு எடுத்து ரெடி பண்ணி கொடுக்கறதுன்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்ல, பார்த்துக்கலாம் விடுடா, நானும் எப்படியாவது ரெடி பண்றேடான்னு நீங்க செந்திலும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அண்ணனுக்காக தம்பிங்க 2 பேரும் ஓடி அலைஞ்சு பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க. இப்போ இந்த விஷயம் இங்க மச்சானுக்கு தெரிய வந்துட்டுனா இன்னும் பெரிய பிரச்சனையாகுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தெரிய வந்தா தானே, தெரிய வரும்போது பார்த்துக்கலாம். இவ்வளோ பிரச்சனைகளை சமாளிச்சு வந்தாச்சு. இன்னும் என்னென்ன பிரச்சனைகளை பார்க்கணுமோ அதையும் பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எல்லாத்துக்கும் பயந்து உட்காந்துக்கிட்டே இருந்தா நம்ம நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியாதுல்ல மாமா அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா, உனக்கு இருக்கிற தைரியம் எனக்கு வரமாட்டுதேன்னு இங்க பழனிவேலு சொல்றாங்க. அப்படி ஒரு தைரியம் எனக்கு வந்திருந்ததுன்னா இவ்வளோ நாள் இத்தனை வருஷமும் அப்பா கூட இருந்து குப்பை கொட்டிட்டு இருக்க முடியுமா? கண்டிப்பா என்னைக்கோ ஒரு நாள் கிளம்பி போயிருப்பேன். ஆனா இன்னும் பாரு, அந்த தைரியம் வராததுனால தான் இன்னமும் இங்கே இருந்துகிட்டு இருக்கேன்னு பழனிவேல் சொல்ல, சரி வாடா நம்ம போய் வேலையை பார்க்கலான்னு இங்க செந்தில் வந்து கதிரை கூப்பிடுறாங்க. எங்க இந்த கடையிலையா? நீ வேணா பாருன்னு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கதிரை கிளம்பி போக, அதுக்கு பிறகு எங்க பாண்டியனும் வந்துட்டு டெலிவரி எல்லாம் முடிச்சுட்டு எங்க வீட்டுக்கு அதாவது கடைக்கு வராங்க. கடைக்கு வர பாண்டியன் செந்தில்கிட்ட கேக்குறாங்க, சரவணன் எதுவும் ஃபோன் பண்ணானா? வெளியில இல்ல இன்னைக்கு எங்கேயாவது போறானா இல்லையா? 3 நாள் தான் நம்ம அனுப்பியிருக்கோம். 3 நாளையில எங்கெங்க போகணுமோ அங்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் சொல்லியிருக்கேன், இனிமே தான்ப்பா ஃபோன் பண்ணணும்னு எங்கள் பாண்டியன்ட்ட செந்தில் சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க. அதுக்குள்ளே அங்கே சரவணனும் கூடவே தங்கமயிலும் சென்னைக்கு அதாவது சுற்றி பார்க்குறதுக்காக அங்கே இங்கேயும் கிளம்பி போயிட்டுருக்காங்க. கையில் அவங்க அப்பா கொடுத்துருக்க 5,000 ரூபாய் பணம் தான் இருக்குது. இந்த பணத்தை வச்சு தான் நம்ம 3 நாள் ஓட்டியாகணும். அதனால் அனாவசிய செலவுகள் எதுவுமே பண்ணக்கூடாது மயில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மாமா, நம்ம இன்னும் அதிகமாக வாங்கவா போகிறோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஏதோ பெரிய மால் இருக்குன்னு சொன்னாங்க, நம்ம அங்கே போயிட்டு வரலாமான்னு சொல்ல, அங்கே எதுக்கு இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மாமா எதுவும் வாங்கலைன்னா என்ன, சுற்றி பார்க்க கூட போகக்கூடாதா என்ன? வாங்க மாமா போகலாம் அப்படின்னு சொல்லி தங்கமயில் சொல்ல, சரி வா மயில், இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு போக வேண்டியதானேன்னு சொல்லிட்டு இங்கே மயிலை கூட்டிட்டு அந்த பெரிய மாலுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்த உடனே மயிலுக்கு எக்கச்சக்கமான ஆசை வருது. இதில் பார்க்குற பொருள்கள் எல்லாத்தையும் வாங்கணும்னு. ஆனால் கையில் இருக்கிறதோ 5,000 ரூபா தான். இதை வச்சு தான் 3 நாள் ஊரையே சுற்றணும்னு எங்கள் மாமா வேற சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம இங்கே வாங்கினா 5,000 தாண்டியில் பில் போடுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம என்னத்தை இங்கே வாங்க போகிறோம்? வேணாம், பேசாமல் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க எங்கள் மயிலும் சரவணனும் அந்த மாலை சுற்றி சுற்றி வராங்க. என்ன மாமா ரொம்ப நேரமாக சுற்றி பார்த்துட்டே இருக்கோம், ஏதாவது ஒரு பொருளாவது வாங்கக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி வா மயில், ஏதாவது ஒன்று தான் வாங்கணும், நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சரியா அப்படின்னு சொல்ல, சரி மாமா அப்படின்னு எங்கள் தங்கமயிலும் சொல்கிறாங்க. 2 பேருமே அந்த மாலுக்கு உள்ளே போக அந்த கடையில் இருக்கிற ஒரு பொருளை வந்து தங்கமயிலுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை போய் என்ன ரேட் அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் வந்து 1000 ருபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது 1000 ரூபாயா? நம்மள்ட்ட இருக்கிறதே 5,000 ரூபா தான். ஒரு நாளைக்கு 1000 ரூபானா எங்கே போகிறது? அப்புறம் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு போகிறதுக்கு கூட காசு இருக்காது மயிலே. இதை விட கம்மியான ரேட்டில் உனக்கு ஏதாவது பிடிக்குதான்னு பாரு, அதை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் மயிலும் வந்துட்டு ரொம்ப கவலையாகி, சரி மாமா நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இங்கே வேறு ஏதாவது பொருளை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் சரவணன் அந்த கடையில் இருக்க மற்றொரு பொருளை ஒன்று பார்க்குறாங்க. இதை பார்த்த உடனே எங்கள் சரவணனுக்கு சின்ன வயசில் தான் தம்பிங்களோட இருந்த ஒவ்வொரு ஞாபகமுமே இங்கே வர ஆரம்பிச்சிடுது. அப்படியே வியந்து போய் பார்த்துக்கிட்டே இருக்காங்க எங்கள் சரவணனும். அப்போ தங்கமயில் வராங்க. என்னங்க அதையே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, இல்லை மயிலே, இதை பார்த்த உடனே எனக்கு கதிரோட நினைப்பும் செந்திலோட நினைப்பு வந்துடுச்சுன்னு சொல்ல, இங்கே வந்து தம்பிங்களோட நினைப்பு வருதா அப்படின்ற மாதிரி தங்கமயில் பார்க்க, அதுக்கு தானே இங்கே வந்திருக்கோம், எப்படியாவது உங்கள் மனசை மாத்திர மாட்டேனா அப்படின்ற மாதிரி நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே உடனே சரவணன் சொல்கிறாங்க, பேசாமல் இதை வாங்கிட்டு போயிடுவோமா? சின்ன வயசில் கோவிலுக்கு போகும்போது இதை கதிர் தான் அப்பா கிட்ட கேட்டு அடம் பிடிச்சான். ஆனால் அப்பா இதை வாங்கி கொடுக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் அதை வாங்கவும் இல்லை. எனக்கு இதை பார்க்கும்போது அவனோட நினப்பு வந்துடுச்சு, கண்டிப்பாக இதை வாங்கிட்டு போய் கொடுத்தா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொல்ல, நீங்கள் என்ன சின்ன பிள்ளைங்களா இந்த வயசில் இதை வச்சு விளையாடுறதுக்குன்னு சொல்ல, எந்த வயசா என்ன இருந்தா மயில், நம்ம சின்ன வயசில் ஆசைப்பட்ட ஒரு பொருள் கிடைக்கலனா அதோட வழி என்னன்றது இங்கே உனக்கு தெரியுமா தெரியாதான்றது தெரியல, ஆனால் எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது கதிர் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும்போது அதை நான் வாங்கிட்டு போகலைன்னா என் மனசு கேட்கவே கேட்காது, அதை நான் வாங்க தான் போகிறேன்னு சொல்கிறாங்க. என்ன மாமா, என்னை அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் இதை வாங்கலாம் நிற்கிறீங்களேன்னு சொல்ல, நீ இருமையில் நான் எவ்வளோ ரூபான்னு கேட்டு வரேன்னு சொல்லி போகிறாங்க. அங்கே வந்து ஒரு பீஸ் 200ன்னு சொல்ல போது இங்கே செந்திலுக்கு சரவணனுக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே கதிருக்குன்னு சொல்லி மொத்தம் 600 ரூபாய்க்கு பில் வந்துடுது. இதை பார்த்த மயிலுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. நம்ம எடுத்ததை விட இது கம்மியான ரேட்டாக இருந்தாலும் இப்போ அதை விட கம்மியான ரேட்டில் தான் திரும்ப நமக்கான ஒரு பொருளை எடுத்து வச்சுட்டு நிற்கிறோம். இல்லை இவருக்காக தானே யோசித்தோம்,
ஆனா இவர் நம்மளை பத்தி யோசிக்காம தம்பிங்களை பத்தி மட்டும் இந்த இடத்துல யோசிக்கிறாரு நினைச்சு தங்கமேல் செம்ம வெறுப்புல இங்க சரவணன் கிட்ட சொல்றாங்க, இதெல்லாம் ரொம்ப அவசியமா மாமா? அப்படியே அது அவங்களுக்கு ஆசையா இருந்ததுன்னா அவங்க தன்னுடைய ஒய்ஃப் கூட வெளியில போகும்போது வாங்கிக்கணும், இல்ல ராஜுவோ மீனாவோ கூட இதை வாங்கி கொடுக்கலாம். அப்படி இருக்கப்போ இங்க நம்ம வந்து மாமா கையில 5000 தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீங்க அவங்களுக்காக இந்த பொருளெல்லாம் வாங்கி சேர்க்கறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை மாமா. என்னைய பத்தி வர்ற இடத்துல கூட யோசிக்காம அப்பவும் உங்க தம்பிங்கன்னு தம்பிங்களை பத்தி மட்டுமே தான் யோசிக்கிறீங்க. இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு எங்க தங்கமயில் கேள்வி கேட்குறாங்க. இருமையில கொஞ்சம் பொறுமையா நம்ம எந்த இடத்துல இருக்கோன்றத பார்த்து நிதானமா பேசுன்னு சொல்ல, எல்லாம் எனக்கு தெரியுது மாமா, நான் கூட உங்களை என்னமோ நினைச்சேன், ஆனா நீங்க இப்போ என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லைன்றதை அடிக்கடி நிரூபிச்சுட்டே இருக்கீங்க, எனக்கு தம்பிங்க தான் முக்கியன்றதையும் நிரூபிக்கிறீங்கன்னு சொல்லி இங்க ரொம்பவே சத்தம் போடுறாங்க. முதல்ல நீங்க பெல் போடுங்க, நாங்க இதை எடுத்துட்டு வெளியில போறோம்னு சொல்ல, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்த பொருளை தூக்கி வீசுறாங்க. இதை பார்த்தா சரவணனுக்கு கோவம் வருது. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல அப்படின்ற மாதிரி சரவணன் கேட்க, எங்க தங்கமேல் அது இல்லை மாமா, எனக்கு பிடிக்கல மாமா, நீங்க இந்த மாதிரி செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல மாமா. நீங்க என்னைய பத்தி மட்டும்தான் யோசிக்கணும், என்னைய பத்தி மட்டும்தான் நினைக்கணும், எனக்காக மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறது தப்பான்னு சொல்ல, இப்போ என்ன மேல தப்பு பண்ணிட்டாங்க? பார்க்கும்போது இந்த பொருளை தம்பிங்களுக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், உனக்கு பிடிச்ச பொருளை கம்மியான ரேட்ல எடுன்னு தானே சொன்னேன், அதுக்கு எதுக்காக இவ்வளோ கோவப்பட்டு என்கிட்ட பேசுறேன்னு இங்க சரவணனும் கேட்குறாங்க. உங்களுக்கு உங்க தம்பிங்க வசதியா தெரியலாம், ஆனா எனக்கு நீங்க மட்டும்தான் முக்கியம், உங்களுக்காக மட்டும்தானே நான் இருக்கேன், உங்களுக்காக பத்தி மட்டும்தானே யோசிக்கிறேன், அதையும் உங்களுக்கு புரிய மாட்டேதுன்னு எங்க தங்க மேலும் கேள்வி கேட்குறாங்க. எல்லாம் எனக்கு தெரியும் மயிலு, எனக்கு என் தம்பிங்க எப்படி முக்கியமோ அதே அளவுக்கு தான் நீயும் முக்கியம், உன்னை வசதியாகவும் அவங்கள நான் கீழே வச்சும் என்னைக்குமே மதிப்பிட மாட்டேன். அது மட்டும் இல்லாம என் குடும்பமே எனக்கு முக்கியம்தான், குடும்பம்னு ஒன்று இருக்கிறதுனால தானே அங்கே நீ வந்து வாழ முடியுது. நான் தனிமையாக இருந்தா இந்நேரம் நீ எனக்கு கிடைச்சிருப்பியா, இல்லை இந்நேரம் என்னை கல்யாணம் பண்ணிட்டு தான் வந்து இருந்திருப்பியா? எதுவுமே இல்லை மயிலு, இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, உறவுகள் இருக்கிற வரைக்கும் அவங்க கூட நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழணும், அதுதான் முக்கியம், அதை நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் எனக்கு புரியுது மாமா, நீங்கள் தான் புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இதை வாங்கணுன்ற அவசியம் எதனால வந்தது? நான் கேட்டதை உங்களால் ஆசைப்பட்டு ஒன்று வாங்கி கொடுக்க முடியல, ஆனால் எப்பயோ சின்ன வயசில் கதிர ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த இப்போ செய்யணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு சரியா தெரியுதா மாமான்னு சொல்ல, நான் தான் சொல்லிட்டேனே மயிலு உனக்கு பிடிச்சதையும் வாங்குன்னு, அப்புறம் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இப்போ உனக்கு நான் இதை வாங்குறது தான் பிரச்சனை, அதை முதல்ல சொல்லு, இது என் தம்பிங்களுக்காக வாங்குறதான் ரொம்ப பெரிய பிரச்சனையா தெரியுது, அதுதானே உண்மை அப்படின்னு சொல்லி இங்க கதிர் கேட்குறாங்க. இதை கேட்ட தங்கமேல் எதுவுமே பேச முடியாம நிக்க, அப்படி உனக்கு நான் தம்பிங்களுக்கு வாங்குறது பிடிக்கலனா அப்போ தம்பிங்க எனக்காக கொடுத்த அனுப்பின பணத்துல மட்டும் அந்த ரூம்ல இருக்கிறது மட்டும் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க, தங்கமேல் அதை கேட்டு ஆடி போய் நிற்கிறாங்க. என்னம்மாம்மா சொல்கிறீங்கன்னு எங்கள் தங்கமேல் கேட்க, அந்த பணத்தை அனுப்புனது யாருன்னு நினச்சிட்டு இருக்கேன், அங்கே இங்கேயும் ஓடி யார்கிட்ட கடன் வாங்கினாங்கன்னே தெரியல, இப்போ வரைக்கும் என்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூட மாட்டாங்க, அப்படி இப்படி காசை புரட்டி கொஞ்ச நேரத்தில் எனக்காக இந்த பணத்தை அனுப்பியிருக்காங்க, அப்படிப்பட்ட என் தம்பிங்களுக்காக இதை கூட செய்யக்கூடாதா? என்னோட சந்தோஷத்துக்காக யோசிச்சு இங்கே சென்னைக்கு கூட வராமல் அவங்க அங்கேயே இருக்காங்க, அது மட்டுமா நான் சொன்னன்றதுக்காக நான் கேட்டேன்றதுக்காக நான் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இப்போ கொஞ்ச நேரத்தில் யார் கையில் காலில் விழுந்து பணத்தை ரெடி பண்ணாங்கன்னே தெரியல, ஆனால் இப்போ செந்திலும் கதிரும் அனுப்பின பணத்தில் தான் நாம் அந்த ரூமில் சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கோம், அது உனக்கு புரிய மாட்டேதான் மயிலுன்னு சொல்ல, அப்போது இந்த பணத்தை மாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த விஷயம் இது வரைக்கும் அப்பாவுக்கு தெரியவே தெரியாது, அது உனக்கு முதல்ல தெரியுமா? எதுவுமே தெரியாது, ஆனால் இங்கே ரூம் புக் பண்ணுறேன்னு சொல்லி ஏதோ ஆர்வ கோளாறில் பண்ணிட்டேன்ற காரணத்தை மட்டும் என்கிட்ட நல்லா சொல்கிறேன், ஆனால் இப்போ வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருப்பியா? இந்த பணத்தை யார் மாமா அனுப்புனா, எப்படி ரெடி பண்ணாங்கன்னு ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டிருப்பியா? உன்னை பொறுத்த வரைக்கும் ரூம் கிடைச்சா போதும், அந்த ரூமில் நம்ம சந்தோஷமாக இருந்தால் போதும், ஊரை சுற்றி பார்த்தா போதும், இதுதானே உன்னோட நினப்பு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. உனக்கு பணம் தானே முக்கியம், எந்த தூக்கி எறிகிறாங்க பணம்னு சொல்லி முகத்தில் அப்படியே தங்கமேல அப்படியே கலங்கி போய் நிற்கிறாங்க. என்ன மாமா அப்படின்ற மாதிரி பார்க்க, பின்ன நீ என்கிட்ட சண்டை போடுறது எல்லாம் எதுக்காக? உனக்குன்னு ஒரு பொருள் நீ 1000 ரூபாய்க்கு கேட்டால் வாங்கி கொடுக்க முடியல, இப்போ தம்பிங்களுக்காக 600 ரூபா செலவு பண்ணி அந்த பொருளை வாங்குறாரே அப்படின்ற ஒரு கோவத்துல தானே என்கிட்ட இப்படி நடந்துக்கிற, இந்த பணம் முழுக்க இந்த அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சு உனக்கு என்னெல்லாம் தேவையோ என்னெல்லாம் பிடிக்குமோ அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாலை சுத்தி பார்க்கணும்னு சொல்லி தான் நீ என்னை கூட்டிட்டு வந்த, ஆனா இங்க வந்து நீ இவ்வளவு பெரிய பிரச்சனையை எழுத்து வைப்பன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மயிலு. அது மட்டுமா நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் நடத்த முடியும், அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் கூட நஞ்சாகணும்னு சொல்வாங்க, அதுதான் மயிலே இப்ப நம்ம வாழ்க்கையில நடக்க போறது. இப்ப நீ மட்டும் நம்ம வருமானத்துக்கு ஏத்த மாதிரி செலவு பண்ணணும்னு நினைச்சேனா, நீ இவ்வளவு பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு வந்து சுத்தி பார்க்கறதோட இருந்திருந்தனா அப்ப நான் உன்னை நம்பியிருப்பேன், ஆனா இங்க வந்து நீ பார்த்து ஆசைப்படுற ஒவ்வொரு பொருளையும் வாங்கணும்னு நினைக்கிறது மட்டுமா கையில இருக்க மொத்த காசையும் கேட்குற, இது எந்த விதத்துல நியாயம் மயிலு அப்படின்னு
அப்படின்னு சொல்லி இங்க மயில கண்ணா போய் திட்டுறாங்க. இன்னொரு தடவை என்னுடைய தம்பிங்களை பத்தி நீ ஏதாவது என்கிட்ட குறை சொல்லணும்னு நினைச்சுனா இதுதான் கடைசியா இருக்கணும். இதுக்கப்புறம் என் தம்பிங்களை பத்தி நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஏன்னா அவனுங்க தான் எனக்கு ரொம்ப முக்கியம். பார்க்க போனா உன்னை விட அவனுங்க எனக்காக நிறையவே செஞ்சிருக்காங்க. உன்னால நான் அவமானப்பட்டு நின்ன இடத்துல என்னை காப்பாத்தினது அவங்க தான். அப்படிப்பட்ட தம்பிங்களுக்காக ஒரு சின்ன பொருளை கூட வாங்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்ற நீ எல்லாம் அப்படின்ற மாதிரி இங்க தங்கமயில வெறுப்போட பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி நேரா மால்லேருந்து கிளம்பி வெளியில ஓடி வராங்க. அங்க நிக்கிற மயிலும் பணத்தை எல்லாம் பொறுக்கிக்கிட்டு அழுதுகிட்டு வெளியிலயும் வராங்க. நான் பண்ண தப்ப நினைச்சும் வருந்துறாங்க. கதிர் தம்பியும் செந்தில் தம்பி தான் நமக்காக பணம் கட்டுனாங்களான்ற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ மாமா அப்படின்ற மாதிரியான ஒரு அதிர்ச்சியிலையும் இருந்துகிட்டு இருக்க மயிலு வெளியில வந்து என்னை மன்னிச்சிருங்க மாமான்னு எங்க சரவணன் கிட்ட மன்னிப்பு கேட்க, ஆனா எங்க சரவணன் தங்கமயில் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. தன்னுடைய தம்பிகளை பத்தியும் தான் குடும்பத்தை பத்தியும் பேசின மயில் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம அங்கிருந்து கிளம்புறாங்க. இது மயிலுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. வந்த இடத்துல சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா இங்க அதாவது தம்பிங்களை பத்தி பேச வந்து இப்போ நான் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை எழுத்து வச்சுட்டேன். எல்லாம் அம்மாவால தான். என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா அது தானா இருந்துட்டு போயிருக்கும். இப்போ இவங்க தான் இவரை கைக்குள்ள போட்டுக்கோ அவரை கைக்குள்ள போட்டுக்கோன்னு சொல்ல போய் இப்போ பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு தவிக்கிறேன். திரும்ப இவருடைய மனசுக்குள்ள நான் எப்படி இடம் பிடிச்சு ஒரு நல்ல இடத்த பிடிக்க போறேன் அப்படின்றது எனக்கு புரியவே இல்லைன்னு இங்க தங்கமயில் அந்த பதட்டத்திலையும் இருந்துட்டு இருக்காங்க.